ஓம். 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 உடல் அமைதி. பிராண அமைதி. மன அமைதி. புத்தியின் அமைதி. மனதிற்கு சில பாவனைகளை கொடுத்தல். ஏற்றுக்கொள்ளுதல். அக்செப்டன்ஸ். என்னை நான் என் மனதை, உடலில் இருக்கிற குறைகளோடு எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேனோ, அதேபோல் என்னை சுற்றி இருப்பவர்களுடைய மனதின் செயல்பாடுகளையும், உடலின் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். இதை திருப்பி திருப்பி அபியாசம் செய்யும் பொழுது, மனம் ஈஸியாக அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும். அடுத்த பாவனை அசங்கோகம். என்னுடன் இருக்கும் இந்த உறவுகள், நண்பர்கள் அனைத்தும் இந்த பிறவியில் நான் வாழ்வதற்காக நான் கல்பிதம் செய்து கொண்டு இருக்கும் உறவுகள் ஆகும். ஏனென்றால் இந்த உறவுகள் என்னுடன் தொடர்ந்து வந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை. இதற்கு முன் அனந்த கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கிறேன். அதில் அனந்த கோடி உறவுகளுடன் நான் வாழ்ந்திருக்கிறேன். இனிமேல் பிறவிகள் எடுத்தாலும் அனந்த கோடி ஜென்மங்கள், அனந்த கோடி உறவுகள். இன்று என்னுடன் இருக்கும் உறவுகள் இந்த ஜென்மத்தில் மட்டும்தான். தொடர்ந்து அவர்கள் என்னோடு, நானும் அவர்களுடன் பயணிக்க முடியாது என்ற உண்மை தத்துவத்தை அறிந்து அன்பு செலுத்துதல் என்பது இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அப்பொழுதுதான் நாம் எதையும் எதிர்பாராத அன்பை மற்றவரிடம் நாம் செலுத்த முடியும். அவர்களுக்கு உண்டானதை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்ய வேண்டும் என்றால், நம்மிடம் இந்த அறிவு இருக்க வேண்டும். This is a fact. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ, முடியலையோ, அது இங்கு பிரச்சனை அல்ல.
உண்மை இதுதான். இந்த உறவோடு, இந்த அறிவோடு உறவுகளுடன் வாழும் பொழுது, எதையும் எதிர்பாராத அன்பை நம்மால் கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் மனம் தியானத்துக்கு ரெடி ஆகும். அடுத்தது ஷாந்தோகம். என் உடலில், மனதில், புத்தியில், சூழ்நிலைகளில் விகாரங்கள், மாற்றங்கள், கொந்தளிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தாலும், நான் ஆத்மா சாந்த சொரூபம். அவற்றினால் தொடப்படாத சொரூபம் நான். ஆனால் எனக்கு அவையெல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தெரிந்தது என்றால், என்னுடைய அறியாமைதான் காரணம். எதனாலும் தொடப்படாத சாந்த சொரூபக அகம். இவ்வாறு தொடர்ந்து மனதிற்கு பாவனைகளை, ஆட்டிட்யூடை கொடுத்துதான் மனதை தியானத்திற்குண்டான பிளாட்ஃபார்மாக மாற்ற முடியும். அதற்கடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டுள்ளது மானச ஜபம். மானச ஜபம் எதற்கு பயன்படுகிறது என்று பார்த்தால், மன ஒருமைப்பாடு, மனதினுடைய தூய்மை, மனதினுடைய உறுதித்தன்மை இவற்றை பெறுவதற்கு ஒரு உத்தமமான சாதனம் மானச ஜபம். சிதறடிந்த மனம் பலகீனமான மனம். அதனால் ஜபத்தின் மூலியமாக குவிந்த மனமாக மாற்றும்போது மனம் பலத்தை பெறுகிறது. அதில் ஈஸ்வர நாமத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அடுத்த எண்ணம் எது வரும், அதற்கு அடுத்த எண்ணம் எது வரும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதை அடுத்த எண்ணம் இதுதான். என் மனமே அடுத்த எண்ணம் இதை சிந்தி. என் மனமே அதற்கடுத்த எண்ணம் இதுதான். அதற்கடுத்த எண்ணம் இதுதான் என்று மானச ஜபத்தில் நாம் மூழ்கும் பொழுது, அப்போதுதான் தெரியும், இதுவரைக்கும் நம் மனம் என் கட்டுக்குள் இல்லாத, அடக்காத, அடங்காத குதிரை போன்று சுதந்திரமாக, எவ்வளவு சுதந்திரமாக இருந்திருக்கிறது என்பதை மானச ஜபத்தில் அமரும் பொழுதுதான் நமக்கே தெரிகிறது. எனவே தியானத்திற்கு முன்பு தொடர்ச்சியான மானச ஜபம் மிக மிக முக்கியம். நம் எண்ணத்தை நம் கட்டுக்குள் கொண்டு வருவது மானச ஜபம். மனதை வசப்படுத்துதல் என்று கூறுவோம். மானச ஜபத்தின் முழுமையான பலன் மனதை வசப்படுத்துதல். ஜபத்தின் மூலியமாக நம்மை, நம் மனதை வசப்படுத்துகிறோம். இதை பல மாதங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். பயிற்சி தொடர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். எனவே எதற்காக மானச ஜபம் என்பதை தெரிந்து செய்யும் பொழுது இரட்டிப்பான பலனை நாம் பெற முடியும். அதற்குண்டான சிந்தனையை நாம் இன்று சிந்தித்தோம். ஒரு 2 நிமிடம்
மானச ஜபத்தை செய்து இந்த வகுப்பை முடிவு செய்து கொள்ளலாம். நம சிவாய. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களை வைத்து கண்களை மெதுவாக திறக்கும் கரதர்ஷனம்.